ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் ஃபண்டமெண்டல்ஸ்ல சப்டொமைன் எனுமரேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ என்னுடைய சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஓகே மக்களே! இப்ப நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ கிவ் யூ அ ஹெட்ஸ் அப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1K ரீச் பண்ணிட்டோம் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதுக்கான நான் போஸ்ட்டுமே போட்டிருப்பேன். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் இதுவரைக்கும் நம்ம 91 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ 100வது வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ண போறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். என்ன கிவ் அவே அனௌன்ஸ்மென்ட்ன்னு நான் 100வது வீடியோல சொல்றேன். ஸோ இன்னும் 9 வீடியோஸ் இருக்கு. நம்ம அந்த வெப் ஃபண்டமெண்டல்ஸ்ல அது முடிச்ச உடனே கண்டிப்பா நம்ம கிவ் அவே அனௌன்ஸ்மென்ட் குடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்டின்னா, ட்ரையாக்மீல வெப் ஃபண்டமெண்டல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம இதுவரைக்கும் வாக்கிங் அண்ட் அப்ளிகேஷன் கன்டென்ட் டிஸ்கவரி முடிச்சுட்டோம். அண்ட் சப்டொமைன் எனுமரேஷன் தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ அத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சேனல்ல நமக்கு இருக்கும். வீடியோஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் வி ஹேட் கிரியேட்டட் அ செப்பரேட் பிளேலிஸ்ட் ஆல்சோ. அதுவுமே இங்க இருக்கு. வெப் ஃபண்டமெண்டல்ஸ் அந்த மாரி வேற வேற நெட்வொர்க் பென் டெஸ்டிங், சிடிஎஃப் சேலஞ்சஸ், டார்க் வெப் பத்தி இந்த மாரி நெறைய நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ போய் பாருங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ சப்டொமைன் எனுமரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சப்டொமைன் எனுமரேஷன்னா என்ன அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரு அசஸ்மென்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் அந்த ஆர்கனைசேஷன்ல பக் பவுண்டி பிளாட்ஃபார்ம் பக் பவுண்டி பிளாட்ஃபார்ம்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆர் தே டூ ஹேவ் அ ரெஸ்பான்சிபிள் டிஸ்க்ளோஷர் பாலிசி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்களோட மெயின் டொமைன் அண்ட் சப்டொமைன்ஸ் எல்லாம் எனுமரேட் பண்ணி நீங்க வந்து வல்னரபிலிட்டீஸ கண்டுபிடிப்பீங்க. அத நீங்க லீகலா அண்ட் எத்திக்கல் வேல நீங்க வந்து சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த சப்டொமைன் எனுமரேஷன் டூ எக்ஸ்பேண்ட் தி அட்டாக் சர்விஸ் அதுக்காக தான் வந்து சப்டொமைன் எனுமரேஷன் வந்து பண்றோம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ரூம்ல வந்து என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன வேஸ்ல சப்டொமைன் எனுமரேஷன் பண்ணலாம். ஸோ அத பத்தி தான் வந்து இந்த பர்ட்டிகுலர் வீடியோல வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பிரீஃப்ல போய் பார்த்தீங்கன்னா, அத பத்தி தான் குடுத்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 வேஸ்ல வந்து நீங்க வந்து சப்டொமைன் எனுமரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் முறையில, 2வது வந்து ஓஎஸ்என்டி அதாவது ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அ இன்டர்நெட்ல இருக்கிற பப்ளிக் ரிசோர்ஸஸ் வச்சு நீங்க எனுமரேட் பண்றது. தென் வர்ச்சுவல் ஹோஸ்ட். ஸோ இந்த 3 வகையில தான் எப்படி எனுமரேட் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்குன்னு ஒரு மெஷின் வந்து குடுத்திருப்பாங்க. வல்னரபிள் மெஷின். இத நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேரலலி உங்களோட காலி பாக்ஸ்ல அ உங்களுக்குன்னு ஒரு ஓப்பன் விபிஎன் இருக்கும். அந்த கனெக்ஷன் பேக்க வந்து இங்கேருந்து போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆக்சஸ்ல. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் விபிஎன்லேருந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அது முடிச்சோனே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஐபிய நீங்க எனுமரேட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இத காப்பி பண்ணி மோஸ்ட்லி இதுல வந்து வெப் அப்ளிகேஷன் தான் இருக்கும். நம்ம எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட்டு nmap குடுத்து செக் பண்ணுங்க. ஸோ nmap -sc -sv -pn நான் ஜஸ்ட் 1000 போர்ட்ஸ் மட்டும் தான் எனுமரேட் பண்றேன். பிகாஸ் இது வந்து அப்ளிகேஷன் மட்டும் தான் இதுல ஹோஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால இத குடுக்குறேன். ஸோ t4 அப்படின்னு குடுத்துட்டு nmap results டாட் txt அப்படின்னு குடுங்க. ஸோ என்டர் குடுத்து கொஞ்ச நேரம் ஆகும். ஓகே கைஸ் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, nmap ரிசல்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நமக்கான ரிசல்ட்ஸுமே வந்துருச்சு. ஸோ இதுல என்னென்ன போர்ட்லாம் ஓப்பன்ல இருக்குன்னா, போர்ட் 22 ஓப்பன்ல இருக்கு. விச் மீன்ஸ் எஸ்எஸ்ஹெச் ஓப்பன்ல இருக்கு. அப்புறம் போர்ட் 80 என்ஜினிக்ஸ் வந்து ரன் ஆகுது. அண்ட் உபுண்டு ஓஎஸ்ன்னு நெனைக்கிறேன். அண்ட் இதுதான் அந்த வெப்சைட் நேம்ன்னு நெனைக்கிறேன். HTTP டைட்டில்ல இருக்கு. தென் வந்து டிஸ்அலோவ்ட் என்ட்ரி robot.txt ஃபைல் இருக்கு. தென் இன்னொரு போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 49 இருக்கு. 999 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த மெஷின்ல இருக்கு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் மேபி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சேலஞ்சில உள்ள அப்ளிகேஷன் தான் நெனைக்கிறேன். இந்த எஸ்எம்இ ஐடி சப்போர்ட் ஹோம் அப்படிங்கிறது. அந்த வாக்கிங் அண்ட் அப்ளிகேஷன் அண்ட் கன்டென்ட் டிஸ்கவரில இதுதான் இருந்துச்சு. ஸோ இதைய நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் பண்ணிட்டு என்டர் குடுங்க. உங்களால அக்சஸ் பண்ண முடியுதான்னு. சின்ஸ் போர்ட் 80 இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் பேஜ் வந்து வரும். ஓகேவா? ஸோ ஈவன் அந்த 999 4449 இருக்குல்ல, அதையுமே நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுலயும் இதான் ரன் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். நாட் ஷூர். ஓகே. ஸோ எதுவுமே ரன் ஆகல. பிளாங்க்கா இருக்கு. ஸோ இது இப்படியே இருக்கட்டும். நம்ம பேக் டூ ட்ரையாக்மி சேலஞ்சுக்கு போலாம்.
ஸோ இதில வந்து நம்ம அ 3 மெத்தட் வந்து குடுத்தாங்கல்ல. ஸோ அதுக்கான ஆன்ஸர் வந்து இதேதான். லைக் இத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லைக் ப்ரூட் ஃபோர்ஸ், பிகினிங் ஸ்டார்ட்டிங் வித் ஓ வந்து OSINT அப்புறம் வந்து வர்ச்சுவல் ஹோஸ்ட். ஸோ இதுதான். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, OSINT யூசிங் SSLT இல்ல சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ OSINTனா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பப்ளிக்லி அக்சஸிபிள் டேட்டாஸ வச்சு தான் நம்ம சப்டொமைன் எனுமரேஷன் பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ SSLனா என்னன்னா செக்யூர் சாக்கெட் லேயர் அண்ட் TLS அப்படின்னா என்னதுன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. ஸோ இது SSL அண்ட் TLS சர்டிஃபிகேட் இது வந்து யாரு தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CA அப்படிங்கிறவங்க தான் தருவாங்க. சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி. ஸோ இந்த CA வந்து எதுல அ லைக் பார்ட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் டிரான்ஸ்போர்ட் லாக்ஸ்ல தான் வந்து பார்ட்டா இருக்கும். ஸோ இந்த சிடி லாக்ஸ் மூலியமா என்ன வந்து தடுக்க முடியும் அப்படின்னா, யாராவது ஆக்சிடென்டலா மலிஷியஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரு டொமைன் பேர்ல கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, அத தடுக்கிறதுக்கு தான் இந்த சர்டிஃபிகேட் டிரான்ஸ்பரன்சி லாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இத நம்ம பயன்படுத்தி ஆக்சுவலி இந்த ஒரு டொமைன்ல ஒரு சர்டிஃபிகேட் வச்சு மல்டிபிள் சப்டொமைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். லைக் மல்டிபிள் சப்டொமைன்ஸ்க்கு அவங்க யூஸும் பண்ணலாம். அத நம்ம பயன்படுத்தி நம்ம சப்டொமைன் எனுமரேஷன் வந்து பண்ணலாம். ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, 2 டூல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஆன்லைன் டூல்ஸ். ஒண்ணு வந்து cert.sh இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, UI சர்ச் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ 2த்துலயும் நம்ம வந்து அ சப்டொமைன் எனுமரேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க டாஸ்க்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா, trayacme.comல உள்ள ஒரு பர்ட்டிகுலர் என்ட்ரில என்ன டொமைன் இருக்கு அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஸோ cert.sh வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில போயிட்டு trayacme.com அப்படின்னு குடுங்க. குடுத்துட்டு சர்ச் குடுங்க. சர்ச் குடுத்து லைக் இட் ஒன்ட் டேக் மோர் தென் அ மினிட். ஸோ இது சர்ச் பண்ணி உங்களுக்கு லைக் இந்த டொமைன் பேர்ல என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு, என்னென்ன சப்டொமைன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு என்ட்ரி வந்து உங்களுக்கு குடுக்கும். ஓகேவா? ஸோ பேரலலா இன்னொரு டூலயுமே நம்ம வந்து லோட் பண்ணலாம். ஸோ இந்த UICT சர்ச் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுவுமே லோட் பண்ணி இதுலயும் trayacme.com அப்படின்னு குடுங்க. ஸோ இது சர்ச் ஆகுது. ஐ கெஸ் நமக்கு இங்க ரிசல்ட்ஸ் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம வந்து எத கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, இந்த பர்ட்டிகுலர் என்ட்ரி தான் கண்டுபிடிக்கணும். 2020 12ஆம் மாசம் 26ஆம் தேதியில உள்ள டொமைன் தான் கண்டுபிடிக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ #triacme.com அப்டின்னு போட்டு அதோடைய SHID அண்ட் அதோட சப்டொமைன்ஸ்லாம் இங்க இருக்கும் பாருங்க. மேட்சிங் ஐடென்டிஃபையர்ஸ்க்குள்ளார இருக்கும். அதோடைய லாக்ட் இன் டேட்ஸ், நாட் பிஃபோர், நாட் ஆஃப்டர் எல்லாமே இருக்கும். இஷ்யூவர் யார் இந்த பர்ட்டிகுலர் சர்டிஃபிகேட்ட வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சப்டொமைன்ஸ்ல ட்ரையாக்மேக்கு என்னென்ன சப்டொமைன்ஸ்லாம் இருக்குன்னா, ஸ்டோரு, ஹெல்ப்பு, பிசினஸ் பிகாஸ் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறவங்க வந்து அந்த மெயின் டொமைன்ல மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சப்டொமைன்ஸ் இருக்கும். லைக் பிளாக்ஸ் இருக்கும், ஸ்டோர் இருக்கும், அண்ட் சப்போர்ட்க்கு வந்து ஹெல்ப்ன்னு இருக்கும். அவங்க பிசினஸ் பண்றதுக்கு பிசினஸ் டாட் ட்ரையாக்மி அப்படின்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு சப்டொமைன்ஸ்லயும் அவங்களுக்கு ஏத்த மாரி அந்த ரிசோர்ஸஸ் வந்து அவங்க கஸ்டமருக்கு ஆர் எண்ட் யூசருக்கு வந்து புரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட என்ட்ரி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பர்ட்டிகுலர் டேட்ஸ் நம்ம சர்ச் பண்ணலாம். கண்ட்ரோல் F குடுத்து. ஸோ சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் என்ட்ரில store.reacme.com தான் இருக்கு. அத நீங்க குடுத்து பாருங்க. கரெக்ட்டான்னு பார்க்கலாம். ஓகே. இது வந்து கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ cert.sh வந்து இப்படிதான் நீங்க யூஸ் பண்ணணும். ஈவன் இந்த cert.shக்கு ஒரு CLI டூலுமே இருக்கு. அதுவுமே நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த மாரி லைக் இது ஜஸ்ட் நீங்க UIல பார்க்குறீங்க. இத நீங்க உங்களோட Kali Linuxல அம் ஸோ இந்த டொமைன்ஸ்ல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும்னா, அந்த cert.shலயே CLI டூல் இருக்கு. அத நீங்க பயன்படுத்தலாம். ஸோ இந்த டூல்ல பார்த்தீங்கன்னா தெரியும். சர்டிஃபிகேட் டிரான்ஸ்பரன்சி சர்ச் டூல்லயுமே வந்து 2 காமிக்குது. Cloudflare அப்படின்ட்டு. ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, லைக் இட் ஜஸ்ட் கிவிங் யூ த ஆக்சுவல் சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர் அண்ட் திங்ஸ். ஓகேவா? ஸோ இது மத்தபடி வேற ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்து குடுக்கல. ஸோ இப்ப பேக் டூ ட்ரையாக்மே ரூம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் என்ஜின் மூலியமா எப்படி சப்டொமைன் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி கன்டென்ட் டிஸ்கவரியில வந்து அண்ட் இன்ட்ரோ டூ வெப் ஹேக்கிங்லயும் எப்படி வந்து Google டாக் வந்து பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னோம். இதுலயும் வந்து இவங்க Google டாக் பயன்படுத்தி தான் வந்து சப்டொமைன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களே வந்து ஒரு டாக் வந்து குடுத்துருக்காங்க. இத நீங்க அப்படியே காப்பி பண்ணி Googleல போயிட்டு சர்ச் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் செலக்ட் இட். ரைட் கிளிக் பண்ணி சர்ச் வித் கூகுள் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க தெரியும். ஸோ இங்க சைட் கோலனுக்கு அப்புறம் நீங்க எந்த டொமைன் குடுத்தாலும் அதுக்கான சப்டொமைன்ஸ் வந்து இங்க எடுத்து தரும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பிசினஸு, ஹெல்ப்பு அண்ட் மெயின்டெனன்ஸ் trayacme.com. ஸோ இப்படிதான் வந்து டொமைன்ஸ் வந்து எடுக்கணும். இப்போ இதுக்கு பதிலா வேற ஏதாவது டொமைன்ஸ் போடலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் tesla.com அப்படின்னு குடுங்க.
ஓகேவா? ஸோ Tesla.comோட சப்டொமைன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து குடுக்குதா? ஸோ நான் ஏன் வந்து Tesla.com அப்படின்னு சொல்றேன்னா, லைக் Tesla.com தே ஹேவ் தேர் ஓன் ரெஸ்பான்சிபிள் டிஸ்க்ளோஷர் பாலிசி. ஈவன் தே ஆர் பார்ட்டிசிபேட்டட் இன் பக் பவுண்டரி. அதனால தான் வந்து அவங்களோட டொமைன் எடுத்து காமிக்கிறேன். வேற எதுவும் ஜெனரிக்கான டொமைன்ஸ் எடுக்காம. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து நீங்க சப்டொமைன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாட் இஸ் ட்ரையாக் மீ சப்டொமைன் பிகினிங் வித் எஸ் அப்படின்னு கேட்கறாங்க. ஐ கெஸ் இந்த டாக்லயே வந்து எஸ்ல ஸ்டார்ட் ஆகுற சப்டொமைன் என்னன்னு கேட்கறாங்க. பிசினஸு, ஆ ஐ கெஸ் ரிசோர்ஸஸ். ஸோ எஸ் பக்கத்துல ஸ்டார் ஹேஷ்ட்ரிக் போட்டு மறுபடியும் ஒரு ஹேஷ்ட்ரிக் போட்டு செக் பண்ணி பார்க்கலாமா? ஆர் ஜஸ்ட் எஸ்ன்னு குடுக்கலாமா? ஓகே, அது வராது ஆக்சுவலி. ஆக்சுவலி நீங்க ஒவ்வொன்னா தான் லைக் என்ன சொல்றது? மேனுவலா தான் செக் பண்ணணும்னு நெனைக்கிறேன். மெயின்டெனன்ஸ் ஓகே. store.reacme.com இதுதான் மறுபடியும் வருது. இங்க நம்ம குடுத்தோம்ல பழைய சேலஞ்சுல அதே சப்டொமைன் தான் இங்கேயும் வருது. ஸோ அத காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. store.subdomain.com. ஸோ சர்ச் இன்ஜின்ங்கிறது லைக் இத மட்டும் நீங்க இந்த ஒரு டாக் மட்டும் நீங்க நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்ல. சம்டைம் வந்து ஒரு ஐடியா குடுக்குறேன் ஆக்சுவலி. இப்போ அ இப்போ இந்த வெப்சைட் இருக்குன்னு வைங்களேன், triacme.comல. ஸோ எல்லா வெப்சைட்லயும் இந்த மாரி காப்பிரைட் அப்படின்ற ஒரு அ கீவேர்ட் இருக்கும். அத நெறைய பேர் விட்டுருவீங்க. ஸோ இது மூலியமாவும் நீங்க என்ன சொல்றது? நெறைய சப்டொமைன்ஸ வந்து நீங்க கேப்சர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ Tesla.comயே எடுத்துக்கலாமே. இப்போ Tesla.comல போயிட்டு அவங்களோட காப்பிரைட் அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்கும்ல. எல்லா வெப்சைட்டுக்கு கீழயும் கீவேர்ட் இருக்கும். அப்படியே கீழ வாங்க. இங்கேயா காப்பிரைட்டே காணோம்? ஓகே. எங்கேயா போச்சு? காப்பிரைட். ஆக்சுவலி அந்த கீவேர்ட் மூலியமாவும் அந்த எல்லா வெப்சைட்டுக்கு கீழயும் உங்களுக்கு அந்த கீவேர்ட் வந்து வரும். ஸோ இதுல அப்படியே கீழ வாங்க. ஸோ லாஸ்ட்ல வந்து ஓகே டெஸ்லா ஆட் 2024ன்னு இருக்கா? ஸோ இதுதான் அவங்களோட காப்பிரைட் கீவேர்ட். ஸோ இத வச்சுமே நீங்க வந்து சப்டொமைன் எனுமரேஷன் வந்து பண்ணலாம். ஸோ கூகுள்ல போயிட்டு ஆம் இன் டெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டு, இந்த டெஸ்லா ஆட் 2024ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்ல உள்ள சப்டொமைன்ஸ் எல்லாம் தான் எடுத்துக் குடுக்கும். ஆர் இன் யுஆர்எல் தேவையில்ல. இன் டெக்ஸ்ட் தான் தேவை. ஆர் சைட் ஓகே. சைட் ஆக்சுவலி வந்து டொமைன்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இன் டெக்ஸ்ட், இன் யுஆர்எல் அ அதுதான் நீங்க பயன்படுத்துற மாரி இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இன் டெக்ஸ்ட்ன்னு நான் பயன்படுத்துறப்போ எனக்கு இவங்களோட லைக் மத்த சப்டொமைன்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். irtesla.com இதெல்லாம் நீங்க நார்மலா கூகுள் டாக் சைட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது கிடைக்கல. ஓகேவா? அப்புறம் வேற என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஸோ இது மாரி லைக் மாறி மாறி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆம். பிகாஸ் நான் இந்த இது யூஸ் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சப்டொமைன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஈவன் நான் பக் பவுண்டில சப்மிட் பண்ணப்பயும், எனக்கு ரேரான சப்டொமைன்ஸ் கிடைக்கும். பிகாஸ் உங்களுக்கு ரேரான சப்டொமைன் கிடைச்சா மட்டும் தான், அ பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ வல்னரபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ரிவார்ட் ஆர் சம்திங். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து நீங்க உங்களோட அட்டாக் சர்வீஸ எந்த அளவுக்கு நீங்க அதிகப்படுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டூ கெட் அ ரிவார்ட் இன் பக் பவுண்டி பிளாட்ஃபார்ம்ஸ். அதுக்கு தான் வந்து சப்டொமைன் எனுமரேஷன் வந்து எந்த அளவுக்கு எனுமரேஷன் நீங்க பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நெறையா லைக் உங்களோட அட்டாக் சர்வீஸ் பெருசாகும். ஓகேவா? ஸோ இந்த சேலஞ்ச் வந்து முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஜஸ்ட் ஓஎஸ்ஐஎன்டி மூலியமா எப்படி சப்டொமைன் எனுமரேஷன் பண்றதுன்னு. டிஎன்எஸ்க்கு வந்து லைக் நம்ம எப்படி வந்து டைரக்டரி ப்ரூட் ஃபோர்சிங் பண்றோம். லைக் என்ன சொல்றது? அ ஆ லைக் உங்களோட டொமைன் டாட் காம் ஸ்லாஷ் அதுக்கப்புறம் உள்ள ஏதாவது ஒரு ரேண்டமான கீவேர்ட்ஸ வந்து சர்ச், கோ பஸ்டர் இல்ல ஃபரெக்ஸ் பஸ்டர் மூலியமா நீங்க டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றீங்க. அது மூலியமா உங்களுக்கு ஹிட்டன் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் கிடைக்குது. அதே மாரி டிஎன்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எத ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஹோஸ்ட் நேம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. வித் லைக் டென்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ வச்சு நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சேலஞ்சுல எந்த டூல வந்து சொல்றாங்கன்னு பார்க்கலாம். டிஎன்எஸ் பொறுத்தவரைக்கும். ஐ கெஸ் டிஎன்எஸ் ரெக்கான தான் இவங்க சொல்றாங்க. ஸோ டிஎன்எஸ் ரெக்கான் டூல நீங்க டிஃபால்ட்டா ஐ கெஸ் இது வந்து காலையிலேயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ காலையிலேயும் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு.
ஸோ இதில போயிட்டு டிஎன்எஸ் ரெக்கான் அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. இருக்கான்னு டிஎன்எஸ் ரெக்கான் அது டிஃபால்ட் டூல் தான். ஸோ இதுதான் அதோட ஹெல்ப் கமாண்ட். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ டிங்கிறது டொமைன் அண்ட் கேப்பிட்டல் டிங்கிறது டிக்ஷனரி அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, -t பிஆர்டி அப்படின்னு ஒரு ஃபிளாக் வந்து யூஸ் பண்றாங்க. பிஆர்டிங்கிறது இங்க என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, -பிஆர்டி. ஓகே. ஸோ ஈவன் அவங்களோட விக்கி பேஜ்ல போய் பாருங்க. பிஆர்டின்னா என்னன்னு தெரியும். ஸோ கூகுள்ல போயிட்டு விக்கி. ஸோ டிஎன்எஸ் ரெக்கான் அவங்களோட கிட்டப் ரெபாசிட்டரில போயிட்டு தெளிவா பாருங்க. பிகாஸ் எப்பயுமே ஒரு டூல் நீங்க யூஸ் பண்ணும்போது, அது என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்கு, அது எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து குடுத்துருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஜோன் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து அப்புறம் என்னென்ன டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கு, எஸ்ஆர்வி ரெக்கார்ட் எனுமரேஷன், டாப் லெவல் எனுமரேஷன், ப்ரூட் ஃபோர்ஸ், ஸோ ஹோஸ்டி அண்ட் ட்ரிபிள் ஏ. ஸோ டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம ப்ரீ செக்யூரிட்டி லேர்னிங் பாத்துல போய் பாருங்க. லைக் என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஒவ்வொரு பயன்பாட்டுல இருக்கும். அண்ட் எஸ். ஓகே. இதுல தெளிவா குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் சர்ச்சிங் அவுட். ஓகே. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. -d demo.com -t prt டொமைன். ஸோ கேப்பிட்டல் டிங்கிறது டிக்ஷனரி. ஸோ நீங்க ஒரு வேர்ட் லிஸ்ட் வச்சிருப்பீங்க. அந்த வேர்ட் லிஸ்ட் வந்து நீங்க சப்மிட் பண்ணுவீங்க. சப்மிட் பண்ணிட்டு ஸோ இது வந்து வைல்ட் கார்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேற என்னென்ன கீவேர்ட்லாம் பண்ணலாம்? நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி ஜோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஜோன் வாக்கிங் பண்ணலாம். அண்ட் கூகுள் சர்ச்லயே வந்து சப்டொமைன் எனுமரேஷன் பண்ணலாம். இந்த டிஎன்எஸ் ரெக்கார்ட் மூலியமா. ஓகேவா? இது ரொம்ப பழைய டூல் தான். பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் இது வொர்த் தான். ஸோ இங்க நீங்க என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்க இந்த பட்டன கிளிக் பண்ணாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வேர்ட் லிஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாரி சப்டொமைன் எனுமரேஷன் பண்ணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அ இதோட ஃபர்ஸ்ட் சப்டொமைன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் சப்டொமைன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி நீங்க வேற ஒரு டொமைனுக்குமே நீங்க பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா, சப்லிஸ்டர். ஸோ சப்லிஸ்டர்லாம் ரொம்ப ஒரு பழைய டூல். இந்த ஆக்சுவல் மிஷினே வந்து பார்த்தீங்கன்னா, 2021ல வந்தது. ஸோ அந்த நேரத்தில உள்ள டாப் டூல்ஸ வச்சு தான் இந்த பர்ட்டிகுலர் மெஷின் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த வர்ச்சுவல் ஹோஸ்ட்க்கு அப்புறம் நான் வேற என்னென்ன டூல்ஸ்லாம் நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்றேன். சப்டொமைன் எனுமரேஷனுக்கு. ஓகேவா? ஸோ இதில சப்லிஸ்டர் வந்து இத விட கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ சப்லிஸ்டர் இப்பயுமே அவைலபிளா இருக்கு. பட் இது அப்டேட்டடா இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஸோ இத காப்பி பண்ணி Googleல போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ சப்லிஸ்டர் இதோடையும் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, GitHubல இருக்கும். ஸோ இது எப்ப கடைசியா அப்டேட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி. விச் மீன்ஸ் இது வந்து யாரும் அ அப்டேட் பண்ணல. அப்படியே தான் இருக்கு. எந்த ஒரு அப்கிரேடேஷனும் நடக்கல. ஸோ நீங்க வேணும்னா ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இது எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. என்னென்ன ரெக்வயர்மென்ட்ஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஸ்கிரீன்ஷாட் அந்த மாரிலாம் எதுவும் குடுக்கல. ஜஸ்ட் லைக் எப்படி யூஸ் பண்ணணும்னு இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? -ஹெச்ன்னா ஹெல்ப். அப்புறம் -டிங்கிறது ஏதாவது டொமைன நீங்க குறிப்பிடுறது. எனக்கு பர்ட்டிகுலர் போர்ட் வெப் சர்வர் போர்ட் மட்டும் வேணும். லைக் போர்ட் 80 443 அது மட்டும் வேணும்னா இத குடுத்துக்கலாம். தென் ரியல் டைம் ஸ்பெசிஃபிக் டொமைன் ஷோ த ரிசல்ட்ஸ் இன் ரியல் டைம். ஓகே. ரியல் டைம் ரிசல்ட்ஸ்க்கு -வி அப்படின்னு வெர்பஸ்ல குடுக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் எனேபிள் ப்ரூட் ஃபோர்ஸ் மாடல். ஓகே. இதுலயுமே நீங்க வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம். டிஎன்எஸ் ரெக்கார்ட் மாரி. அண்ட் வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக் சர்ச் என்ஜின் கூட நீங்க சர்ச் பண்ணணும் அப்படின்னா, குடுத்து இத வந்து சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட சேலஞ்ச்ல வந்து இவங்க ஆல்ரெடி -டி அப்படின்னு ஏசிஎம்ஏ ஐடி சப்போர்ட் டிஹெச்எம் அப்படின்னு குடுக்குறாங்க. நீங்க ஜஸ்ட் ரன் குடுத்தீங்கன்னா, அந்த சப்லிஸ்டர் வந்து ரன் ஆயிட்டு உங்களுக்கு எத்தன சப்டொமைன்ஸ் இருக்கும். லைக் இங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்க தனியா எந்த ஒரு ஏபிஐ கீஸ் ஆர் எந்த ஒரு கான்ஃபிகரேஷனும் நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல. டைரக்ட்டா அது ஓஎஸ்என்டில லைக் சில டூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. லைக் சர்ச் என்ஜின்ஸ் பைடு, யாஹூ, கூகுள், பிங், வைரஸ் டோட்டல், ஸோ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்து உங்களுக்கு சப்டொமைன்ஸ் வந்து குடுத்துரும். ஓகேவா? பட் இந்த இத கம்பேர் பண்ணும்போது, மேபி இந்த டொமைன்ல வெறும் கம்மியா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம வேற ஒரு டூல்ஸ வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுல என்ன கேட்குறாங்கன்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் டொமைன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுல கிடைச்ச ஃபர்ஸ்ட் டொமைன் வந்து இதுதான். ஸோ இப்ப நம்ம காமிக்கிறது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன் ஆஸ் பர் த ரூம். பட் நம்ம வேற இப்போ உள்ள லேட்டஸ்ட் டூல்ஸே நம்ம பார்க்கலாம். இந்த வர்ச்சுவல் ஹோஸ்ட்க்கு அப்புறம்.
ஸோ இத நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, வர்ச்சுவல் ஹோஸ்ட். நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். வர்ச்சுவல் ஹோஸ்ட்னா என்னது அப்டின்னா, ஒரே ஒரு ஐபிய வச்சு நெறைய வெப்சைட்ஸ் வந்து இன்டர்நெட்ல வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு வெப் சர்வர் தான். அதுலேருந்து நெறைய வெப்சைட்ஸ் வந்து இன்டர்நெட்ல இருக்கும். ஸோ இங்க வந்து நம்ம எத வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஹோஸ்ட் ஹெடர தான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போறோம். அ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதெல்லாம், ஒண்ணு வந்து OSINT மூலியமா பண்ணோம். அதுக்கப்புறம் லைக் என்ன சொல்றது? அ டிஎன்எஸ் ரெக்கார்ட் மூலியமா அ ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களோட ஹோஸ்ட் ஹெடர் இருக்குல்ல, லைக் இப்போ ASMIT support டாட் டிஹெச்எம் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள கீவேர்ட் பிகாஸ் சப்டொமைன்ங்கிறது இந்த கீவேர்ட் மட்டும் தான் மாறும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். இத ஃபர்ஸ்ட் பண்ணி இது உள்ள இருக்கிற வேர்ட் லிஸ்ட்லாம் வந்து நம்ம வந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஒரு வேர்ட் லிஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க. செக் லிஸ்ட் நம்ம மெஷின்ல இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நான் இப்ப தான் காலி மெஷின வந்து புதுப்பிச்சேன் இன்னைக்கு மார்னிங் வீடியோக்காக. செக் லிஸ்ட் இதுல இருக்கா? நோப் இல்ல. பட் ஸ்டில் வேற ஏதாவது நம்ம வேர்ட் லிஸ்ட்ட கூட பயன்படுத்தலாம். பட் இங்க வந்து செக் லிஸ்ட் பயன்படுத்தினா தான் நமக்கு ரிசல்ட்ஸ் வரும். லைக் நெறையா இது வந்து இருக்கும். லைக் நெறைய கீவேர்ட்ஸ் அதுல இருக்கும். அதனால செக் லிஸ்ட்டையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். செக் லிஸ்ட் GitHub அப்படின்னு குடுங்க. ஸோ இது வந்து செக் லிஸ்ட்ங்கிறது ஒரு ஸ்விஸ் ஆர்மி நைஃப் மாரி லைக் இதுல ஒரு பென் டெஸ்டருக்கு தேவையான எல்லா ப்ரூட் ஃபோர்ஸு அம் லைக் யூசர் நேம்ஸ், பாஸ்வேர்ட்ஸு எல்லா வகையான இன்ஃபர்மேஷனும் இதுல இருக்கும். ஓகேவா? ஸோ இத நீங்க கிட் க்ளோன் பண்ணிக்கோங்க. கிட் க்ளோன் அப்படின்னு குடுத்துட்டு இந்த பர்ட்டிகுலர் வேர்ட் லிஸ்ட்ட போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஆக்சுவலி பெரிய வேர்ட் லிஸ்ட் தான். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் இது உள்ளார இருக்கு அப்படின்னு. 33,866 வேர்ட் லிஸ்ட் இருக்கு. ஸோ இது க்ளோன் ஆகட்டும். ஆம் ஸோ இதுல என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். லைக் இந்த வர்ச்சுவல் ஹோஸ்ட்ல. ஒண்ணு லைக் 2மே வந்து ஃபப் டூல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வேற எந்த ஒரு டூலும் இல்ல. ஐ கெஸ் அ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது முடியட்டும். நாம திரும்ப வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே மக்களே! ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, செக் லிஸ்ட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.70 ஜிபி. ஸோ, அதனால எனக்கு ஐ கெஸ் ஒரு லைக் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்கிச்சு. அ GitHubலேருந்து க்ளோன் பண்றதுக்கு. ஸோ, எல்எஸ் கொடுத்து செக் பண்ணி பாருங்க செக் லிஸ்ட் இருக்கான்னு. ஓகே செக் லிஸ்ட் இருக்கு. இப்போ நம்ம டாஸ்க்குக்கு போயிடலாம். வர்ச்சுவல் ஹோஸ்ட்ல சொன்ன மாரி லைக் ஹோஸ்ட் ஹெடர வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி சப்டொமைன் எனுமரேஷன் பண்ணலாம். ஐ கெஸ் இந்த SMA support டாட் டிஹெச்எம் வந்து இந்த பர்ட்டிகுலர் மெஷின் இருக்குல்ல, இந்த ஆ இவங்களோட ஹோஸ்ட் நேம் தான் இது. நம்ம ஐ கெஸ் அதுவுமே வந்து நம்ம Nmapல இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். Nmapல ஐ கெஸ் ஆ இதுல இல்ல. பட் கஸ்டமர் சப்போர்ட் சம்வேர் ஐ சீன் இட். ஒருவேள இந்த வெப் சர்வர்லேருந்து தான் அந்த ஹோஸ்ட் வந்து ரன் ஆகுது. ஸோ அத தான் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு இந்த கமாண்ட்ஸ மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஐபி அண்ட் இந்த பர்ட்டிகுலர் ஐபிலேருந்து இந்த பர்ட்டிகுலர் டொமைன வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போறோம். ஸோ இதுல ஜஸ்ட் உங்களோட ஆ காலி டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பர்ட்டிகுலர் கமாண்ட வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இது எது எதுக்குன்னு நான் சொல்றேன். பஃப்ங்கிறது ஒரு டூலு, ஒரு டைரக்டரி ப்ரூட் ஃபோர்சிங் டூல். இத வச்சு நீங்க டைரக்டரிஸ ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம். ஈவன் சப்டொமைன் எனுமரேஷன் பண்ணலாம். -wங்கிறது வேர்ட் லிஸ்ட். ஸோ நம்ம வந்து இங்க செக் லிஸ்ட்ல உள்ள டிஸ்கவரி ஃபோல்டர்ல டிஎன்எஸ் அண்ட் நேம் லிஸ்ட் வேர்ட் லிஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். -hங்கிறது ஹோஸ்ட். ஸோ இதுல வந்து நம்ம எத ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போறோம் அப்டின்னா, ஹோஸ்ட் ஹெடர்ல உள்ள முதல்ல உள்ள கீவேர்ட வந்து ஃபர்ஸ்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, இந்த கீவேர்ட்ல சாரி இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்ற இடத்துல இந்த நேம் லிஸ்ட் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் ஆகும். லைக் ஒவ்வொரு கீவேர்டா வந்து பிரெடிக்ட் பண்ணி பார்க்கும். லைக் செக் பண்ணி பார்க்கும். ஸோ அதுல உள்ள கீவேர்ட் ஏதாவது 200 ஓகே வந்துச்சு அப்படின்னா, நமக்கு எடுத்து குடுக்கும் இந்த டொமைன்ல. தென் -யுங்கிறது URL அப்புறம் நீங்க ஜஸ்ட் என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய 200 ஓகே வருது. இவ்ளோ டொமைன்ஸ் இருக்குமான்னு நமக்கு தெரியல. ஆ மேபி இது ஃபால்ஸ் பாசிட்டிவா கூட இருக்கலாம். அத எப்படி வந்து ஃபில்டர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இத வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இட் லுக்ஸ் லைக் அ ஃபால்ஸ் பாசிட்டிவ். நெறையா 200 ஓகே வருது. அண்ட் எல்லாத்தோட லென்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா, 2395 அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இதுல என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம குடுத்த வேர்ட் லிஸ்ட் தான் யூஸ் பண்ணுது. என்ன ஹெட்டர் யூஸ் பண்ணுது அதெல்லாம் போட்டிருக்கா. ஸோ ஈவன் நீங்க த்ரெட்ஸ வந்து மாத்தணும். இது வந்து டிஃபால்ட்டா 40 த்ரெட்ஸ் எடுத்திருக்கு. இத விட எனக்கு ஸ்பீடா வந்து வரணும். ரிசல்ட்ஸ் வரணும் அப்டின்னா, நீங்க அதுக்கேத்த மாரி லைக் 100
80, 64 அந்த மாரி குடுக்கலாம். ஸோ இதில மேட்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 200, 300 ஸோ என்னென்ன ஸ்டேட்டஸ் கோட்லலாம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரணும்னு இங்க வந்து ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இது அப்படியே கீழ வாங்க. ஸோ கீழ வந்துட்டு இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, எல்லாமே 200 வந்திருக்கு. பட் இதில எது வேலிட்ன்னு எனக்கு தெரியல. அதனால எஃப்எஸ் கமாண்ட் பயன்படுத்தி இந்த சைஸ வந்து மாத்தப் போறேன். ஓகேவா? இந்த சைஸ்ல குடுத்துட்டு லைக் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களே குடுத்துருப்பாங்க. ஸோ எஃப்எஸ்ங்கிறது அ ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபிளாகு. இத பயன்படுத்தி நீங்க அந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து டிடெக்ட் பண்ணலாம். லைக் எந்த சைஸ்ல உள்ளது வந்து வேணும் அப்படின்னு நீங்க வந்து குடுக்கலாம். ஸோ எஃப்எஸ்ன்னு குடுத்துக்கிறேன். அண்ட் இந்த சைஸ் வந்து 2395 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இப்ப வந்து ரன் ஆகுது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2395 அப்படின்ற ஒரு சைஸ்ல உள்ளத வந்து அது ஃபில்டர் பண்ணிடுச்சு. ஸோ அதுல அந்த சைஸ்ல இல்லாத வேர்ட் லிஸ்ட்ட வந்து உங்களுக்கு எடுத்து குடுக்கும் இப்போ. இப்ப ஆக்சுவலா ஒரு சப்டொமைன் எனுமரேஷன் நடக்குதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட வேர்ட் லிஸ்ட்க்கு வந்த நேம்லிஸ்ட் டாட் டிஎக்ஸ்டின்னு இருக்குல்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 1,51,265 கீவேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஒவ்வொன்னா ட்ரை பண்ணுது. அதுதான் இங்க ஃபாஸ்ட்டா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இங்க ட்ரை பண்ணி உங்களுக்கான சப்டொமைன்ஸ்லாம் இங்க எடுத்து குடுக்குது. ஸோ இங்க ஃபர்ஸ்ட்டு சப்டொமைன் வந்து கிடைச்சிருக்கு. API.SME-IT-support.thm அப்படின்ற ஒரு சப்டொமைன் இருக்குன்னு நெனைக்கிறேன். தென் வேற என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ரன் ஆகட்டும். பேரலலா வந்து அந்த மீதி உள்ள டூல்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. அது என்னென்ன டூல்ஸ்ன்னு பார்க்கலாம். ஓகேவா? சப்டொமைன் எனுமரேஷனுக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ எல்லாருமே இப்போ வரைக்கும் இல்ல. ஒரு 2, 3 வருஷமா எல்லாருமே யூஸ் பண்ண வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, சப் ஃபைண்டர் தான். ஸோ இத எப்படி யூஸ் பண்றதுன்னா, சப் ஃபைண்டர் -h அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அது எப்படி யூஸ் பண்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ சப் ஃபைண்டர் -d அப்படின்னு குடுத்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு லைக் எல்லா சோர்ஸஸ்லேருந்து லைக் OSINT டூல்ஸ், சர்ச் என்ஜின்ஸ்லேருந்து உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து தரும். அதேமாரி -s அப்படின்னு வச்சீங்கன்னா, எந்த சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் டொமைன்ஸ்லாம் எடுத்து குடுக்குதுன்னு உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்லும். அண்ட் ஸோ இத ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஹைஃபன் சைலன்ட்ங்கிறது ஷோ ஒன்லி சப்டொமைன்ஸ் இன் அவுட்புட் ஓகேவா? உங்களுக்கு அவுட்புட் வந்து எப்படி வேணும் அப்படிங்கிறதையும் நீங்க இங்க இது பண்ணலாம். அதுமாரி ஆப்டிமைசேஷன் டைம் அவுட் வந்து நீங்க குடுத்துக்கலாம். லைக் சில டைம் வந்து லைக் ஏதாவது சில டொமைன்ஸ்ல வேஃப் அந்த மாரி வச்சிருந்தாங்கன்னா, ஏதாவது பிளாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் அந்த நேரத்தில நீங்க டைம் அவுட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்லோவா அந்த பர்ட்டிகுலர் டைம் அவுட்ல வந்து ஒர்க் ஆகும். மேக்ஸ் டைமுமே அதுதான். ஓகேவா? ப்ராக்ஸி யூஸ் பண்ணலாம், ரேட் லிமிட் யூஸ் பண்ணலாம், அதுல ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பேசிக்கான கமாண்ட்ஸ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ சப் ஃபைண்டர் அப்படின்னு குடுத்துக்கோங்க. -d அப்படின்னு குடுத்துட்டு tryacme.com ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ tryacme.com அப்படின்னு குடுத்துட்டு என்டர் குடுங்க. ஸோ இங்க குடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு இங்க இங்க ரிசல்ட்ஸ் வரும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இட் ஒன்ட் டேக் மோர் தென் அ மினிட். அப்புறம் அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்து குடுத்துருச்சா? ஸோ இங்க இன்னொரு விஷயம் வந்து என்னது அப்டின்னா, சப்ஃபைண்டர்ல வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கு. ஸோ சப்ஃபைண்டர் வெப்சைட்ல போய் காமிக்கிறேன். ஸோ இப்ப நீங்க ரன் பண்ணது வந்து டிஃபால்ட்டான ஒரு எப்பயும் நீங்க ரன் பண்றது தான். லைக் யூசுவலானது. பட் இன்னும் எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து பெட்டரா கிடைக்கணும் சப்டொமைன் எனுமரேஷன்ல அப்டின்னா, இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. லைக் ஒரு கான்ஃபிக் ஃபைல வந்து நீங்க எடிட் பண்ற மாரி இருக்கும். போஸ்ட் இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்னு குடுத்துருக்காங்க. இன்ஸ்டால் பண்ண அப்புறம் லைக் இத ஃபாலோ பண்ணுங்க. எ லைக் இதுல வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும். அத வந்து நீங்க எடிட் பண்ணி அதுக்கான கீஸ்லாம் நீங்க ஆட் பண்ற மாரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும். கான்ஃபிக் ஃபைல்ல. ஸோ இத்தன ஏபிஐ கீஸையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இன்னுமே பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கான டுட்டோரியலுமே இந்த ஒரு ப்ளாக்ல வந்து குடுத்துருப்பாங்க. "ரிகான் வித் மீ" அப்டின்ற ஒரு லைக் டானிஷ் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு இதுக்கும் எப்படி யூஸ் பண்றது, ரெகானசன்ஸ் பண்றது டீட்டெயில்டா அப்படின்னு இங்க தெளிவா இருக்கும். ஸோ இங்கேயே இவரு குடுத்துருப்பாரு. பார்த்தீங்கன்னா, சப்டொமைன் google.comக்கு ரன் பண்ணிருப்பாரு. 6 செகண்ட் எடுத்துக்கிச்சு. எவ்வளோ சப்டொமைன்ஸ்ன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு லைக் இந்த போஸ்ட் இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிட்டு, லைக் எல்லா ஏபிஐ கீஸும் ஆட் பண்ண அப்புறம், அ அதுக்கான அதுக்கப்புறம் அவரு லைக் ரன் பண்ணியிருப்பாரு. சப்டொமைன் சப்ஃபைண்டர. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு இதுக்கும் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி ஏபிஐ கீஸ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, அந்த ஏபிஐ கீஸ எப்படி வந்து சப்ஃபைண்டர்ல போட்டுருக்கிறதுன்னு ஃபைனலா இங்க குடுத்திருப்பாரு. தென் இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஏபிஐ கீல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வெறும் 50,246 சப்டொமைன்ஸ் தான் கிடைச்சிருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, 1,65,000 சப்டொமைன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் ஏபிஐ கீஸ் ஆட் பண்றதுக்கு முன்னாடியும், பின்னாடியும் வந்த ரிசல்ட்ஸ். ஸோ ஐ வுட் சஜெஸ்ட் லைக் நீங்க ஏபிஐ கீய ஆட் பண்ணிட்டு, சப்டொமைன் எனுமரேஷன் பண்ணீங்கன்னா, உங்களோட அட்டாக் சர்வீஸ் இன்னும் பெருசாகும். ஓகேவா? ஸோ இந்த ஃபுல் ப்ளாக்கையும் படிச்சு பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நீங்க பக் பவுண்டில வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்டின்னா, ரெகானசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா இத்தன டூல்ஸையும் வந்து நீங்க யூஸ் பண்ணி, அதோட ஏபிஐ கீஸ யூஸ் பண்ணி நீங்க ரெகானசன்ஸ் பண்ணலாம். ஓகேவா?
ஸோ பேக் டூ சப் ஃபைண்டர். நான் இங்க வந்து ஆக்சுவலி எந்த ஒரு ஏபிஐ கீஸும் ஆட் பண்ணல. பிகாஸ் ஐ டோல்ட் யூ ரைட். இதுல வந்து நான் ஃப்ரெஷ்ஷா காலி லினக்ஸ் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணேன். நான் இன்னும் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணல. ஸோ இப்போ வந்து -Sன்னு குடுங்க. ஓகே. ஐஃபோன் எஸ்ஸுங்கிறது என்ன ரிசோர்ஸஸ்லேருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க குடுக்கலாம். ஸோ -Vன்னு குடுத்து பார்ப்போம். ஐ கெஸ் வெர்போஸ் வந்து ரன் ஆகும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ வெர்போஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒவ்வொரு சப்டொமைனும் எந்தெந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு எடுத்து குடுக்குது அப்படின்னு எந்தெந்த ரிசோர்ஸ்லேருந்து எடுத்து குடுக்குதுன்னு சொல்லுங்க. ஸோ லீக் ஐஎக்ஸ்ங்கிறது இந்த பர்ட்டிகுலர் டொமைன்ஸ் கிடைக்குது. ஏலியன் வாலெட்லேருந்து இந்த டொமைன்ஸ் கிடைக்குது. ஹேக்கர் டார்கெட். ஸோ இந்த மாரி நெறைய ரிசோர்ஸ் வந்து இது பயன்படுத்துது. அதுக்கப்புறம் தான் நமக்கான இன்ஃபர்மேஷன் வந்து வருது. இதுவரைக்கும் 21 சப்டொமைன் தான் கிடைச்சிருக்கு. எவ்வளோ செகண்ட்ஸ் அண்ட் எத்தன மில்லி செகண்ட்ஸ்ன்னு இருக்கு. இதுவே நான் ஏபிஐ கீஸ் ஆட் பண்ணேன்னா எனக்கு ஒண்ணுமே அதிகமா கிடைக்கும். நான் அது தனியா ஒரு ரெகானசன்ஸ் வீடியோ பண்றேன். ஓகேவா? இது ஜஸ்ட் ஃபார் சப்டொமைன் எனுமரேஷன் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா, அசர்ட் ஃபைண்டர் அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. ஓகேவா? அசர்ட் ஃபைண்டர் அது எப்படி யூஸ் பண்றதுன்னா, -Hன்னு குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதுவுமே வந்து நீங்க GitHubலேருந்து குளோன் பண்ணிக்கலாம். அது எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு காமிக்கிறேன். அசர்ட் ஃபைண்டர். ஸோ இது எல்லாமே Go லாங்குவேஜ்ல கிரியேட் பண்ண டூல். ஸோ அதனால நீங்க Go லாங்குவேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட் லைன குடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ இத எப்படி யூஸ் பண்றதுன்னா, அசர்ட் ஃபைண்டர் -subs ஒன்லி அப்படின்னு குடுத்தீங்கன்னா, சப்டொமைன மட்டும் எடுத்துக் குடுக்கும். அப்புறம் அந்த டொமைனோட அம் லைக் அந்த டொமைன் டாட் காம் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேவா? இத எப்படி பயன்படுத்துறதுன்னு காமிக்கிறேன். ஸோ அசர்ட் ஃபைண்டர் சப்ஸ் ஒன்லி அப்படின்னு குடுத்துக்கோங்க. அண்ட் டொமைன் வந்து இதுலயும் நம்ம tryacme.com வந்து பயன்படுத்தலாம். ஓகேவா? ஸோ tryacme.comனு பயன்படுத்துறேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ஸ் ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு சப்ஃபைண்டர்ல கிடைச்ச மாரி இல்ல. ஸோ நம்ம ஏன் வந்து மல்டிபிள் டூல்ஸ் வந்து யூஸ் பண்றோம்னா, எல்லா டூல்ஸ்லயுமே வந்து சப்டொமைன்ஸ மொதல்ல எடுத்துட்டு, அத எல்லாத்தையும் வந்து ஒரே ஃபைலா வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைக் மெர்ஜ் பண்ணி அதுல இருக்க டூப்ளிகேட்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் மல்டிபிள் டூல்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும். தென் இன்னொரு டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஷஃபிள் டிஎன்எஸ் அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. ஸோ ஷஃபிள் டிஎன்எஸ்மே வந்து ப்ராஜெக்ட் டிஸ்கவரி. ஸோ இப்ப நம்ம காமிக்கிறது எல்லாமே ப்ராஜெக்ட் டிஸ்கவரியோட டூல்ஸ் தான். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மாஸ் டிஎன்எஸ் விராப்பர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் வில் ப்ரூட் ஃபோர்ஸ் சப்டொமைன்ஸ். ஸோ இத எப்படி யூஸ் பண்றதுன்னு இங்க குடுத்துருப்பாங்க பாருங்க. ஓகே. ரொம்ப ஜூம் இன் ஆயிடுச்சு. ஓகே. இது தெளிவா தான் இருக்கு. ஓகே. ஷஃபிள் டிஎன்எஸ் -d hackaone.com. அப்புறம் நீங்க என்ன கீவேர்ட்ஸ் குடுக்க போறீங்க. அப்புறம் உங்களுக்கான ரிசால்வர்ஸ். இத வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு லைக் இன்னுமே ஒரு நெறைய சப்டொமைன்ஸ் வந்து கிடைக்கும். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயின் டொமைன் அண்ட் சப்டொமைன் லிஸ்ட்டுமே இதுல குடுத்துருவீங்க. அதுல உள்ள சப்டொமைன்லேருந்து எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு வந்து இது எடுத்து காமிக்கும். அதுதான் வந்து ஷஃபிள் டிஎன்எஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்குமான ஒரு லேட்டஸ்ட்டான டூல்ஸ். நான் ஏதாவது டூல்ஸ் இப்போ உள்ள டூல்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா, ப்ளீஸ் டூ கமெண்ட் இட். நானுமே லேர்ன் பண்ணிக்குவேன். அது மாரி மத்த சப்ஸ்கிரைபர்ஸும் லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ பேக் டூ ட்ரையாக்மி. இப்ப வந்து நம்ம இந்த ஐ கெஸ் இந்த பஃப் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல ட்ரையாக்மில போயிட்டு ஃபர்ஸ்ட் டொமைன் என்னன்னு கேட்கறாங்க. ஐ கெஸ் ஃபர்ஸ்ட் டொமைன் வந்து ஏபிஐன்னு கிடைச்சுச்சு. பட் ஏபிஐன்னு குடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டொமைன் ஏபிஐ கிடையாது. ஐ கெஸ் ஆ இன்னொன்னு வந்து கிடைச்சிருக்கு. டெல்டான்னு ஒண்ணு கிடைச்சிருக்கு. இத ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. டெல்டா தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ செகண்ட் சப்டொமைன்னு கேட்கறாங்க. அது ஸ்டில் எனுமரேட் ஆயிட்டு தான் இருக்கு. பிகாஸ் இந்த வேர்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாரி 1,50,000 வேர்ட் லிஸ்ட் இருக்கு. ஸோ அத வச்சு தான் இது ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து பண்ணுது. ஸோ இது இல்லாம வேற என்ன டூல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷஃபிள் டிஎன்எஸ் நம்ம பார்த்துட்டோம். ஆம் சப்ஸின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஐ கெஸ் சப்டொமைன் எனுமரேஷன் கிடையாது. சப்டொமைன் டேக் ஓவருக்கு தான் இந்த பர்ட்டிகுலர் டூல் வந்து யூஸ் பண்றோம். அப்புறம் வேற என்ன? என்னோட சீட் ஷீட்ல ஏதாவது எழுதியிருக்கனான்னு பார்க்குறேன். ரொம்ப நாள் ஆச்சு என்னோட சீட் ஷீட்ட பார்த்து. ஸோ பக் பவுண்டரி சீட் ஷீட் முகமது ஆடம்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க வரும். ஒரு மீடியம் ப்ளாக்லேருந்து ஒரு லிங்க் போகும். கூகுள் ஷீட் லிங்க் இருக்கும். இதுவுமே நீங்க வந்து பயன்படுத்தலாம். உங்களோட ரெகானசன்ஸ் அண்ட் பக் பவுண்டரிக்கு. ரொம்ப பழைய சீட் ஷீட். பட் ஸ்டில் இது வந்து வொர்த் தான். லைக் ஒவ்வொரு டூலும் எப்படி யூஸ் பண்றது, என்னென்ன கமாண்ட் லைன் அப்படின்னு நான் இங்க வந்து குடுத்துருப்பேன். அண்ட் இன்க்ளூடிங் வந்து டிஹெச்எம்மோட பழைய வெர்ஷன் 4 ஓட நோட்ஸ் இருக்கும். எப்படி வந்து சப்டொமைன் கண்டுபிடிக்கிறது, ரெகானசன்ஸ் எப்படி பண்றது ஒவ்வொரு இதுலயும் அப்படின்னு நான் தெளிவா குடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுவும் போய் பாருங்க. ஈவன் இன்க்ளூடிங் ஒரு அப்ளிகேஷன் எப்படி அனலைஸ் பண்றது, அண்ட் Google டாக்ஸ் என்னென்ன Google டாக்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் எது எதுக்கு பயன்படுத்துறது, அண்ட்
வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்லயும் என்னென்ன செக் பண்றது, அத எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, என்னென்ன டூல் யூஸ் பண்றதுன்னு குடுத்துருப்பேன். ஒரு இமெயில் ஃபில்டர் இருக்கு அப்படின்னா, ஒரு லைக் இமெயில் இன்புட்ஸ் இருக்கு அப்ளிகேஷன்லனா, அத எப்படி பைபாஸ் பண்றது? மொபைல் அப்ளிகேஷன் பென் டெஸ்ட்டுக்கான லைக் இது வந்து வாஸ்போட பென் டெஸ்ட் இதுதான். பட் ஸ்டில் லைக் இதெல்லாம் நீங்க செக் பண்ற மாரி இருக்கும். அத டீட்டெயில்டான இதுவுமே வாஸ்ப்ல குடுத்தது தான். லைக் மொபைல் அப்ளிகேஷன வந்து எப்படி டெஸ்ட் பண்றது? என்ன டூல் யூஸ் பண்றது? அப்படின்னு இதுல இருக்கும். அண்ட் ஏபிஐ லைக் ஏபிஐல என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். தென் ஏபிஐ செக்லிஸ்ட் இருக்கும். ஸோ ஏபிஐ பிளாக்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து இருக்கும். லைக் நான் படிக்கிற சில கன்டென்ட்ஸுமே இதுல இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கான லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க போய் பாருங்க. ஓகேவா? ஸோ சென்சார்ஸ் எப்படி யூஸ் பண்றது? இதெல்லாம் நெறைய டூல்ஸ். ஷோடன் எப்படி யூஸ் பண்றது? ஆம் எல்லாமே தெளிவா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏடபிள்யூஎஸ் எப்படி எனுமரேட் பண்றது? லைக் இது அப்டேட் பண்ணி ஐ கெஸ் எப்ப நான் அப்டேட் பண்ணேன்னு தெரியல. ஐ கெஸ் மோர் தென் 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் ஆகுது. மோர் தென் 2 இயர்ஸ் ஆகுது இது அப்டேட் பண்ணி. பட் நான் இன்னுமே ஆட் பண்ணணும் சில கன்டென்ட்லாம். இப்போ உள்ள ரெகானசன்ஸ்க்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைன்னு நான் அப்டேட் பண்ணணும். அதுவுமே நான் அப்டேட் பண்றேன். ஓகேவா? ஸோ ஸ்டில் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. என்ன ஆன்சர்ன்னு நமக்கு தெரியல. செகண்ட் சப்டொமைன். வேணா இன்னும் என்ன பண்ணலாம், இத ஃபாஸ்ட் ட்ராக் பண்றதுக்கு, இது ப்ரூட் ஃபோர்ஸ் ஆகட்டும். நம்ம சப் ஃபைண்டர் வச்சு இத முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். சப் ஃபைண்டர் finder@acme.com. ஆக்சுவலி இதுல உள்ள ரிசல்ட்ஸ வச்சு நம்ம ஜஸ்ட் ஆ இதுல டெல்டானே காமிக்கல பாருங்களேன். ஸோ அ இங்க நமக்கு ஓடிக்கிட்டு இருக்குல்ல. இதுல உள்ள டொமைனும், இதுல டெல்டான்னு ஒரு டொமைனும் காமிக்கல. மேபி இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ்னால இது நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் இதுக்கும் லைக் ஓஎஸ்என்டில உள்ள ரிசல்ட்ஸுக்கும் இதுக்குமான வித்தியாசம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இட்ஸ் ஸ்டில் ரன்னிங். இன்னும் 20,000 வேர்ட் லிஸ்ட் இருக்கு. ஆ ஸோ இது முடிஞ்சோனே நம்ம திரும்ப வரலாம். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், ஃபைனலி நமக்கு அந்த ஃபஃபோடைய ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ 2வது டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ அண்ட் அந்த ஸ்கேனுமே வந்து இப்ப தான் முடிஞ்சுச்சு. ஸோ இத போயிட்டு எல்லோ அப்படின்னு டைப் பண்ணுங்க. சப்மிட் குடுங்க. யூ ஆர் டன் வித் தி மஷின் லைக் சப்டொமைன் எனுமரேஷன் ரூமு. ஸோ இதோட உங்களோட என்ன சொல்றது? சப்டொமைன் எனுமரேஷன நிறுத்திறாதீங்க. இது ஜஸ்ட் அன் இன்ட்ரோ. எப்பயுமே ஏதாவது ஒரு வொர்க் ஷாப் இல்ல ஏதாவது ஒரு வீடியோ அப்படின்னா, எல்லாருமே உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ தான் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்களே தான் ரிசர்ச் பண்ணி, நீங்களே தான் டீட்டெயில்டா டெப்த்தா படிக்கணும். ஓகேவா? இது ஒரு இன்ட்ரோவா எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வேற என்னென்ன டூல்ஸ் இருக்கு? எப்படிலாம் எனுமரேட் பண்ணலாம்? எப்படிலாம் ரெகானசன்ஸ் பண்ணலாம்? ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற மொத்த அசெட்ஸையும் எப்படி வந்து ஓஎஸ்என்டி மூலியமா எடுக்கலாம். அத பத்திலாம் நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பை கைஸ் அண்ட் டேக் கேர்.